I'm Gothai. Welcome to my session. இந்த செஷனில் நம்ம பார்க்க போகிறது ஆவரேஜ் ஆர் மீன் மெத்தடு. அதாவது ப்ரீவியஸ் கிளாஸில் நம்ம வந்து ஜென்ரல் மெத்தட் பார்த்துருப்போம். ஜென்ரல் மெத்தடில் ரெண்டு நம்பருக்கு நடுவில் ரேஷன் ஸோ 1/4க்கும் அண்ட் 1/2 இன் பிட்வீன் 1/2 இந்த ரெண்டு நம்பருக்கு நடுவில் என்னென்ன ரேஷனல் நம்பர்ஸ் இருக்குதுன்னு கண்டுபிடிக்க போகிறோம். இதே வந்து ஜென்ரல் மெத்தடில் எப்படி கண்டுபிடிக்கணும்னா எல்சிஎம் எடுத்து கண்டுபிடிப்பீங்க. ஸோ 1/4 1/2க்கு நடுவில் என்ன நம்பர் இருக்குன்னு சேம் மெத்தடு தான் இதிலே வரும். ஆனால் அதில் ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா 1/2 இன்ட்டு a + b. ஸோ a வந்து 1/4ன்னு எடுத்துக்கலாம், b வந்து 1/2ன்னு எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணோம். அதனால தான் இது வந்து 1/2 a + bன்றதுனால தான் இந்த ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறதுனால இதுக்கு மெத்தட் பேர் ஆவரேஜ் ஆர் மீன் மெத்தட்னு சொல்கிறோம். ஸோ இதில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். 1/2 இன்ட்டு ப்ராக்கெட்டில் 1/4 + 1/2. ஓகேவா? ஸோ எப்பயுமே ப்ராக்கெட்டில் இருக்கிறத நம்ம ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணுவோம். இதுக்கு எல்சிஎம் எடுத்திங்கன்னா என்ன வரும்? உங்களுக்கு 4 வரும். 4. ஓகே, ஸோ 1/2 1/4 இது வந்து சேஞ்ச் பண்ணிங்கன்னா ப்ளஸ் 2 2s are 4 மேலே 2 2/4. ஸோ இதை சிம்ப்ளிஃபை பண்ணோம்னா 1/2 இன்ட்டு ஆன்சர் ஆட் பண்ணிங்க 3/4 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 3/8. ஸோ இந்த நம்பர் லைன் ரெப்ரசன்ட் பண்ணலாம். 0 to 1 இதில் மிடில் ஆஃப் 1/2, இங்கே 1/4 இருக்குது. இந்த ரெண்டுத்துக்கு நடுவில் நம்ம இப்போ கண்டுபிடிச்ச நம்பர் வந்து 3/8. ஸோ இந்த மெத்தடில் அட் அ டைம் நம்ம ஒரு நம்பர் தான் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இன்னும் 2 நம்பர் கண்டுபிடிக்கலாம். இப்போ 1/4க்கும் 3/8க்கும் நடுவில் என்ன நம்பர் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ இங்கே a வந்து 1/4, b 3/8. ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிக்கலாம். 1/4 + 3/8. ஸோ எல்சிஎம் என்ன வரும்? எல்சிஎம் 8. ஸோ 1/2 இதை வந்து 2 டேபிளில் மல்டிப்ளை பண்ணுங்க. 2 8 + 3/8. ஓகே, ஸோ என்ன வரும்? 1/2 ஆட் பண்ணால் இன்ட்டு 5/8 மல்டிப்ளை பண்ணால் 5/16. ஸோ இந்த நம்பர் இப்போ நம்ம கண்டுபிடிச்ச நம்பர் எது நடுவில் வருது? 1/4க்கும் 3/8க்கும் நடுவில் வருது. ஸோ 5/16. ஓகே, ஸோ டோட்டலாக நம்ம நம்பர்ஸ் என்னென்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 0 1/4 5/16 3/8 அண்ட் 1/2. ஸோ பிட்வீன் 1/2 அண்ட் 1/4 நம்ம ரெண்டு நம்பர்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இந்த மெத்தட் பேர் வந்து ஆவரேஜ் ஆர் மீன் மெத்தட். இதை யூஸ் பண்ணி நீங்கள் கண்டுபிடிக்கலாம். முன்னாடி நம்ம பார்த்தது வந்து ஜென்ரல் மெத்தட். a = 3/8 அண்ட் b 1/2. இந்த எக்ஸாம்பிளில் வந்து அவங்க வந்து ஃபைன் 3 ரேஷனல் நம்பர்ஸ் கேட்டிருக்காங்க. அதனால் நம்ம ஏற்கனவே 2 கண்டுபிடிச்சிருக்கோம். இன்னும் ஒரு ரேஷனல் நம்பர் கண்டுபிடிச்சிடலாம். பிட்வீன் த நம்பர்ஸ் 3/8 அண்ட் 1/2 நடுவில். ஸோ ஃபார்முலா அப்ளை பண்ணிங்க. 1/2 இன்ட்டு a + b 3/8 + 1/2. ஸோ எல்சிஎம் 8 வரும் உங்களுக்கு. ஸோ இந்த நம்பரை ஃபுல்லாக 4ஆல் மல்டிப்ளை பண்ணிங்க. 1/2 இன்ட்டு 3/8 + 4 + 8. ஓகே, ஸோ 1/2 இன்ட்டு 7/8. ஸோ ஆன்சர் இஸ் 7/16. ஸோ ஃபஸ்ட்லேருந்து பார்க்கலாம்.
நம்ம கொடுத்துருந்தது வந்து 1/4க்கும் 1/2க்கும் நடுவில் என்னென்ன நம்பர்ஸ் இருக்குன்னு. ஸோ 1/4க்கு அப்புறம் நம்ம என்ன கண்டுபிடிச்சோம், 1/2க்கு நடுவில் 3/8 கண்டுபிடிச்சோம். 3/8க்கும் இதுக்கும் நடுவில் நம்ம கண்டுபிடிச்சது வந்து 5/16. 3/8க்கும் 1/2க்கும் நடுவில் 7/16. ஸோ we find 5/16, 3/8 and 7/16, 3 rational number between 1/4 and 1/2. Example 6. Write any 3 rational number between -2 and 0. ஓகே, நார்மலாக பார்த்தீங்கன்னா இன்டீஜர்ஸில் கண்டுபிடிக்க சொன்னால் நீங்கள் சொல்லுவீங்க 0க்கும் -2க்கும் நடுவில் -1 மட்டும்தான் இருக்குன்னு. நம்ம ரேஷனல் நம்பரில் கண்டுபிடிக்கும் போது நான் என்ன பண்ணுவோம், இந்த நம்பர்ஸை இன்டீஜர்ஸாக இருந்தால் கூட நம்ம என்ன பண்ணுவோம், P/Q ஃபார்ம் ரேஷனல் நம்பர் ஃபார்மில் மாற்றிடுவோம். ஸோ இது 0/1 மாற்றிக்கலாம். இந்த ஹோல் நம்பரை 10ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கும். ஸோ உங்களுக்கு -2/10 ஆகிடும். 0/1 வந்து 0/10 ஆகிடும். இப்போ பாருங்கள், -2/10க்கும் 0/10க்கும் நடுவில் இது 20/10. 20/10க்கும் நடுவில் என்னென்ன நம்பர்ஸ் இருக்குது பாருங்கள். -19/10, -18/10, -17/10, -16/10, -15/10 டில் அப்படியே போயிட்டே இருக்கும். இது -1/10 வரையும் போயிட்டே இருக்கும். ஏன்னா அடுத்தது 0 உங்களுக்கு வரும். ஸோ இதில் எனி 3 நீங்கள் எடுத்து எழுதிக்கலாம். இந்த சம்மில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், டினாமினேட்டர் நியூமினேட்டரை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம், மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். அதனால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ரேஞ்ச் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அதுக்கப்புறம் இன் பிட்வீன் என்னென்ன நம்பர்ஸ் இருக்கோ அவங்க கேட்டதை நீங்கள் பார்த்து எழுதிங்க. 19/10. ஸோ இப்போ நீங்கள் எக்ஸாம்பிள் எனி 3 நம்பர்ஸ் நீங்கள் எழுதலாம். ஸோ ஃபைனல் ஆன்சர். Example 7. Find any 10 rational numbers between -5/6 and 5/8. ஓகே, ஸோ இதை நம்ம ஜென்ரல் மெத்தடில் தான் சால்வ் பண்ண போகிறோம். டினாமினேட்டர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ 5/6 and 5/8. இப்போ எல்சிஎம் பாருங்கள், 6 8க்கு எடுத்திங்கன்னா என்ன வரும், 2 டேபிள் 3, இது 4, 1 4, 4 எடுத்திங்கன்னா 2 3s are 6, 6 4s are 24. ஓகேவா? ஸோ -5/6 the whole number multiplied by 4. ஸோ -20 divided by 24. ஓகே, நான் காமன் மல்டிப்ளையர் தான் யூஸ் பண்ணுறேன். 5/8 இன்ட்டு 24க்கு இங்கே என்ன வரும், 8 3s are இல்லையா? ஸோ 15/24. ஸோ இந்த ரேஞ்ச் நமக்கு கிடச்சிடுச்சு. -20/24க்கும் 15/24க்குள்ளே என்னென்ன நம்பர்ஸ் இருக்கோ எனி 10 நம்பர்ஸ் நீங்கள் எடுத்து எழுதலாம். ஸோ ஸ்டார்ட் ஃப்ரம் -19/24, -18, -17, -16. பாசிட்டிவ்லேயும் நீங்கள் எழுதிக்கலாம். பாசிட்டிவ் நம்பர்ஸ் என்ன வரும் உங்களுக்கு, 1/24, 2/24, 3/24, 4/24. டோட்டல் 8 எழுதியிருக்கேன்னா 5/24 and 6/24. அதாவது இந்த 2 நம்பர்ஸை இன்க்ளூட் பண்ணாதீங்க. பிட்வீன் த ரேஞ்சஸ்குள்ளே இருக்க நம்பர்ஸ் எனி 10 நீங்கள் எடுத்து எழுதிக்கலாம்.